அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில பார்க்கக்கூடியது நம்மளோட முக பொலிவுக்கான கொஞ்சம் சில ஆசனங்கள் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நம்ம முகத்த நல்லா பொலிவோட வச்சுக்கணும், நல்லா க்ளோ ஆகணுங்கிற மாரி தான் நினைப்பாங்க. அதுக்காக நெறைய காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சிலர் பேருக்கு ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. அதாவது நம்மளோட ஸ்கின் டைப் என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி வாங்கினாங்கன்னா, அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். சப்போஸ் தெரியாம நம்மளோட ஸ்கின் டைப் அந்த ட்ரையு ஆயில் அந்த மாதிரி இருக்கு. 2மே கலந்தது இருக்கு. இது எதுன்னே தெரியாம காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி வீணா போட்டு நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாரிலாம் வருது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த யோகா ஆசனாஸ்லாம் பண்ணலாம். நேச்சுரலாவே எப்படி நம்ம முகத்த பொலிவா வச்சுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ போலாம். கால்கள் நீங்க வஜ்ராசனால உட்காரலாம். அப்படி இல்லன்னா நம்ம சுக்காசனால உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு கைகள் 2யும் இப்படி மூடிக்கோங்க. அந்த விரல்லாம் நல்லாமே மூடிக்கோங்க. மூடிட்டு கைகள் நல்லா இப்படி இப்படி ஓப்பன் பண்ணிட்டு, நல்லா மார்பு பகுதி நல்லா விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு அப்படியே நம்ம இப்படி பண்ண போறோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட நுரையீரல்ல இருக்க எக்ஸ்ட்ரா கழிவுகள்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் உடனே உங்களுக்கு வெளியில வந்துரும். நம்ம கழிவுகள் உடம்புல இருந்து போக போக தான் நம்மளோட உடல் சுத்தமாகும். நம்மளோட முகத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். க்ளோவா இருக்கும். இப்போ அந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு 20, 30 தடவை அந்த மாதிரி பண்ணிக்கணும். கண்டினியூஸா பண்ணிட்டே வரலாம். கொஞ்சம் கேப்பை விட்டு இன்னொரு முறை பண்ணிக்கலாம். ஒரு 30 கவுண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு 30 அந்த மாதிரி ஒரு 3 தடவை பண்ணணும். இப்போ நம்ம ஒரு தடவை மட்டும் பண்ணிக்கலாம். இதுல மார்பு பகுதி ஏன் விரிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா நம்மளோட நுரையீரல் இங்க இருக்கு இல்லையா, அதுல நம்ம பண்ண நமக்கு நல்ல வேகமா நம்மளோட கழிவுகள்லாம் வெளியில வந்துடும். அதுக்காக நம்ம பண்ண போறோம். பண்ணலாம். நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும் போதும் நீங்க மூச்சை கொஞ்சம் வேகமா விடணும். மூச்சு இழுக்கிறது தானாவே நடந்துடும். விடும்போது நம்ம கொஞ்சம் வேகமா விடணும். அப்படியே பண்ணிடலாம். தலை அறுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கைகள் வலிக்க தான் செய்யும். அதனால ஓரளவுக்கு முன்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ ஒரு 10, 20 தடவை அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஒரு நல்லா மூச்சு இழுத்து வெளியில விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். இது பயிற்சி 1. அடுத்தது பயிற்சி 2க்கு போயிடலாம். கால்கள் நீட்டி தண்டாசனால உட்காந்துக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ஒவ்வொரு காலா அப்படியே மடக்கிக்கலாம். வஜ்ராசனாக்கு வந்துருங்க. வஜ்ராசனால உட்காந்துட்டு 2 கைகளுமே இப்படி பின்னோக்கி வைக்க போறோம். பின்னோக்கி இப்படி கட்டிக்கலாம். இது ஒரு விதம் இருக்கு. அப்படி இல்லைன்னா கைகள்ல மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே முன்னாடியும் குனியும் செய்யலாம். 2மே செஞ்சிடலாம். கைகள் இப்படி பின்னோக்கி இப்படி கட்டிக்கோங்க. நல்ல முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க. மார்பு பகுதி கொஞ்சம் நல்லா விரிச்சுக்கோங்க. மூச்சு இழுத்துக்கலாம். அப்படியே முன்னாடி குனியலாம். முன்னாடி குனியும் போது மூச்சை விட்டுருங்க. முடிஞ்சா உங்களோட நெற்றி பகுதியை கீழே வைக்கலாம். வைக்க வரலன்னா பரவாயில்ல. உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ இந்த அளவுக்கு தான் வருதுன்னா நீங்க இப்படியே கூட வச்சுக்கலாம். இப்படியே இருக்கலாம். இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட பின்பகுதி இந்த குதிக்காலில் இருக்கணும். அப்படி அந்த மாதிரியும் உட்கார முடியலன்னா நீங்க தலகாணியை அந்த இடத்துல வச்சுக்கலாம். இதுல இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தலை அறுத்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். கைகள் மேல் நோக்கி தூக்கிக்கோங்க. மூச்சை இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோக்கி குனியும் போது நம்மளோட அந்த ரத்தம் பிளட் சர்க்குலேஷன் நம்ம முகத்துக்கு நல்லாவே வரும். ஸோ முகத்துக்கு நல்லா போகும்போது முகம் நல்லா பொலிவடைஞ்சிரும். இதுதான் பேசிக் கான்செப்ட். அதாவது நம்ம முகத்துக்கு நம்ம நிறைய பயிற்சிகள் கொடுக்க மாட்டோம்.
நம்ம இப்போ உடம்புக்கு எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி நம்மளோட முகத்துக்கு கொடுக்கணும். அப்புறமேட்டு நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளோட தலைப்பகுதிகளுக்கு வந்து நல்லா வரணும். அதுக்காக இந்த மாதிரி முன்னோக்கி குனியும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இந்த ரத்த ஓட்டம் அதிகமாகவே இருக்கும். இது 2வது பயிற்சி. அடுத்தது வந்து ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி வரும். நம்ம அது எப்படி பண்றதுன்னு பார்த்துலாம். ஒன்று நீங்கள் சுக்காசனால உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா அர்த்த பத்மாசனா, இல்லைன்னா பத்மாசனால உட்காந்துக்கலாம். இதுக்கு பேர் வந்து கபோல் விஷாக் சக்தி கிரியா. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நான் என்ன ப்ராசஸ் எப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாயில் அப்படி வந்து நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு வாயில வந்து நல்லா வந்து மூச்சு அடக்கி வச்சுட்டு 2 கைகளுமே வந்து இப்படி வச்சிருவோம். இந்த கட்டை விரல் மட்டும் 2 மூக்கு வந்து இப்படி மூடிட்டு எல்லா விரல்களையுமே வந்து தனித்தனியா பிரிச்சுட்டு இதெல்லாம் சேர்த்து வைப்போம். வச்சுட்டு நம்ம தலையை வந்து இப்படி நல்லா அப்படி கீழே குனிவோம். குனிஞ்சிட்டு உங்களால எவ்வளோ நேரம் வந்து நீங்க ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட தலையை நல்லா நேராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மூச்சை வந்து நீங்க நார்மலா ஆக்கிடலாம். இதுக்கு பேர் வந்து கபோல் சக்தி விஷாகா கிரியா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கைகள் வந்து எல்லாமே இப்படி கோத்து வச்சு இப்படி வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. இது செய்யும் போது பார்த்தீங்கன்னா 2 கட்டை விரலும் 2 நம்ம மூக்கு நாசிகளில் வந்து நம்ம மூடிடுவோம். மற்ற விரல்கள்லாம் வந்து கீழ் நோக்கி இப்படி இருக்கும். நம்மளோட அந்த ஆள்காட்டி விரல் வந்து இப்படி கீழ் நோக்கி வச்சு நம்ம பண்ணுவோம். முன்னால எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஒரு 3 செகண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஆரம்பிக்கிறேங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 5 செகண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இது மாதிரி வந்து ஒரு 5 முறை இல்லை 6 முறை வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும். மறுபடியும் இன்னொரு முறை வந்து செஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பண்றதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட நுரையீரல இருக்கிற வந்து அந்த காற்றை வந்து எக்ஸஸ் ஏரை வந்து உங்களுக்கு வெளியில எடுத்து கொடுத்துரும். டாக்ஸின்ஸை வந்து நல்லாவே இது பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம வாய் வந்து நல்லா இப்படி வைக்கிறதுனால நம்ம மூச்சை வந்து இந்த வாய்க்குள்ள இப்படி அடக்கி இப்படி வைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த பகுதிகளில் வந்து இந்த தசைகளில் வந்து இந்த கன்னத்தில் இருக்க தசைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து உங்கள் முகம் வந்து நல்லா பொலிவோடு இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டயட்டில் வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கணும். நிறைய வந்து பழங்கள் எடுத்துக்கணும், நீர் சத்து உள்ள பழங்கள், நிறைய வந்து ஜூஸஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆஸ்னாஸும் அது கூடவே சேர்ந்து நம்ம டயட்டும் சேர்த்து எடுத்தோம்னா நம்ம முகத்தை வந்து நல்லாவே வந்து பொலிவாக வச்சுக்கலாம். இது இவ்வளோதான் இருக்குன்னு இல்லை, நிறையவே இருக்குது. இந்த பகுதியில் ஒரு 3 மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் நம்ம அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.